வேட்டி ஒழுங்கு கட்டுறானா ஸ்டீமா வரல. அக்கா எங்கம்மா? அக்கா எங்க? ஸ்ரீ அக்கா எங்க? உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பியோட நட்சத்திர பர்த்டே தான். அது வந்து ஐயரை வச்சு நம்ம வந்து ஆயுஷ் ஹோமம் பண்றோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிட்டே இருக்கு. தீபாவளிக்கு எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. நீங்க ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போடலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்க போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அவருடைய பேர் தான் நீலகண்ட பானு. இதை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். அவர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ மேத் கிளாஸ் வந்து ஆஃபரிங் பண்ணுறாரு. ஆமாங்க, இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் கால்குலேஷன் டெக்னிக் எல்லாமே ஃப்ரீ. உங்களால் நம்ப முடியுதா? பேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மேத் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ இது உங்கள் குழந்தைங்களுக்கு யூகேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பென்னும் பேப்பரும் இல்லாமலே வந்து கால்குலேட் பண்ற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இது. Think of mathematics as sports, okay? Do you guys play sports? And I am not here to teach you only maths, okay? I'm going to talk to you about applying. Huh? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மார்க்ஸை வந்து ஸ்கூலில் இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் தாங்க தெரியும் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னு சொல்லிட்டு. இது அவங்களுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் லைக் இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணோம். ஸோ நம்ம வளரும் போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கல, பட் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்க்ளூசிவாக இவங்க 30% வந்து டிஸ்கவுண்ட்டும் தராங்க ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பூஜை வந்து ஆரம்பிக்க போகிறோம். எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் வர அவர் பேர் சுரேஷ் மீனாட்சி தானே அவர் பேர். மீனாட்சி சுந்தரம். அவர் வந்து அவருக்கு பதில் இன்னைக்கு இந்த தம்பி வந்திருக்காரு. மணிகண்டன் இவர் வந்திருக்காரு, ஐயா வந்திருக்காருங்க. யோகன் இங்கே பாருங்க, ரெடி ஆகிட்ட. லக்ஷிதா வந்திருக்காங்க. லக்ஷி சே ஹாய், சே ஹாய். ஹாய் யோகன். யோகன் வந்து வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. இங்கே வந்து பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். குக்கிங் அங்கே முடிஞ்சிருச்சு. யோகன் பா இங்கே பாருங்க. யோகன் பெல் வேணுமா? பெல் வேணுமா? அப்பா பாரு, பெல் கொடுப்பா, தம்பிக்கிட்ட அடிப்பான். எப்படிப்பா பண்ணணும்? இது வந்து இந்த இதில் போடுறதுக்கு அது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. மஞ்சள் பொங்கலாம் வச்சாச்சு. ஸோ இங்கே வடையும் போட்டாங்க, சித்தியும் வந்திருக்காங்க. செகண்ட் டைம் வடை போட்டு எடுத்தாச்சு. வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தாமரைலாம் இது பண்ணிட்டு இருக்காரு. தங்கம் தாத்தாக்கு ஆக்ஷன் சொல்லு. பாய். சரி, தாமரையெல்லாம் உரிச்சு சாமிக்கு வச்சுட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கலசெல்லாம் வச்சாச்சு, விளக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லக்ஷி ஹாய் சொல்லுங்க. ஹாய். லக்ஷியுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வாடா தங்க, இப்படி வந்து நில்றா. இப்படி வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. அப்போ தான் ட்ரெஸ்ஸு தெரியும் எல்லாருக்கும். எழுந்து நில்லுங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. பேக் பேக். சூப்பர் சூப்பர். டர்ன் பண்ணுங்க. இங்க சொல்லுங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க இங்க சொல்லுங்க, இவங்களுக்கு சொல்லுங்க, வீடியோல சொல்லுங்க. வெக்கப்படுறாங்க. தங்கம் என்னடா என்னடா ட்ரெஸ் இது? டேய் வேட்டி வேட்டி ஒழுங்கு கட்டுறானா? வேட்டி ஒழுங்கு கட்டுறானா? அது பாதி தெரிகிற அளவுக்கு வேஷ்டி கட்டின்னு இருக்கிற. ஹாய் சொல்லுப்பா. யோகன் சே ஹாய். ஹாய். படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. லக்ஷிதா. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரல. ஸ்ரீக்கு வந்து ஸ்கூலுன்றனால மேடம் வந்து வரல. நம்ம வீக் டேஸில் இந்த பூஜைன்றனால இன்னைக்கு ஸ்ரீமா வரல. அக்கா எங்கம்மா? அக்கா எங்க? ஸ்ரீ அக்கா எங்க? அக்கா சொல்லு. அக்கா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थि हरे देवी नारायणि नमोस्तुते महादेवी च विद्महे
नमो देव्यै महादेव्यै शिवाजै सततं नमः सूरिकां समन्दसि देक्षणां सचरगाप पासाङ्कुशां उंग तलैला पोट्टुंगा दीर्घायुष्यमस्तु दीर्घ सुमंगली भव कुळंदैक्कु पोडुंगा सर्व शोभनमस्तु இல்ல மாமா அவ பாருங்க மாமா அத்தை பக்கத்துல உட்காருனா மாமா பக்கத்துல தான் உட்காருவேன் நடுப்புற வந்து உட்கார்றா லக்ஷிதா मम उपात्त समस्त दुरित क्षयद्वारा இன்னைக்கு நம்ம தம்பியோட ஆயுசோமம் வந்து ஆரம்பிச்சாச்சு. முதல்ல ஐயர் வந்தவொடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. 3 கலசம் வந்து வச்சிருக்காரு. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வந்தார். ஃபஸ்ட்டு வந்து கணபதிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பிள்ளையாரே இதெல்லாம் பிடிக்க சொன்னார். நானும் வந்து பிடிச்சி கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நம்ம பாப்பாவுக்கு ஸ்ரீக்குமே நம்ம பண்ணோம். அதாவது அந்த 1 வயசு முடியும் போது இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தார். இங்கே பூஜை ஆரம்பிச்சுட்டு வரலட்சுமியும் அதுக்கப்புறம் ரமேஷும் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கூட லக்ஷிதாவும் கூட உட்காந்துட்டா. தம்பி வந்து அப்புறமா உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்போவே உட்கார வச்சா அவன் வந்து அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனாலும் பக்கத்தில் அமக்கலம் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூஜை ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நம்ம 1 வயசில் பண்ணும்போது எந்த தோஷங்கள் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஐயருமே அது எல்லாமே சொன்னார். நமக்கு வழக்கமாக வரவர் வந்து வர முடியாதுட்டு இவரை வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. இவருமே சூப்பராக நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நமக்கு வந்து இதுக்காக இந்த ஹோமம் பண்ணுறோம், இதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ரமேஷும் வரலட்சுமியும் அவர் சொல்கிறபடியே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் இது வரைக்கும் வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணலை அப்படின்னா இனிமேல் வந்து அந்த நட்சத்திர பர்த்டே வர்ற அன்றைக்கி நம்ம பண்ணணும். அதாவது நம்மளோட நட்சத்திரம் ராசி இது எல்லாமே நம்ம 1 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணுவாங்க. 1 வயசுக்கு முன்னாடி நம்ம குங்குமம்லாம் குழந்தைக்கு வைக்கக்கூடாது, விபூதி மட்டும்தான் வைக்கணும். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனாலுமே நமக்கு வந்து அந்த தலையில் சடாரி வந்து வைக்க மாட்டாங்க. 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் அவங்க வந்து தெய்வத்தோட குழந்தை, தெய்வ இது அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வயசுக்கு அப்புறம் தான் நம்மள மாதிரி நார்மலான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்லையும் சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருந்த ஐயருமே நமக்கு வந்து அந்த விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் முதல் பிள்ளையார் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் தொட்டு கொடுக்க சொன்னார். எல்லாரையும் தொட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப சமத்து யோகன். சில விஷயங்கள் பண்ணும்போது எதையுமே இது பண்ணாமல் அவரோட வேட்டி சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக போட்டுக்கிறாரு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் போட்டுட்டு கம்முன்னு இருக்கார். நம்ம தான் ஐயோ குழந்தைக்கு கசகசன்னு இருக்குமே அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் அது எதுவுமே ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஓகே எது போட்டாலும் அது மாதிரி நடந்துக்கிறாரு. இப்போ வந்து இன்னும் இருக்கிற ஒவ்வொரு பூஜையாக ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து தம்பிங்கெல்லாம் இல்லை, ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. நடுப்புற நிறைய லீவெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் அவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வரைக்கும் லேடிஸ் வரைக்கும் இருந்தோம். ரமேஷ் அப்பா அப்படி எல்லோரும் தான் பண்ணோம். நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்போஸ் பண்ணலை அப்படின்னா இனிமேல் வந்து பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது, காசு இல்லை அப்படின்னா நட்சத்திர பர்த்டே அன்னைக்கு கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். குழந்தைங்களோட நட்சத்திரத்தையும் ராசியும் சொல்லி பண்ணுங்கள். அவர் அழகாக பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவங்க மம்மிக்கிட்ட சிரிச்சிட்ருக்கிறாரு, அவங்க அம்மாட்ட. ஏன்னா இங்கே எரிஞ்சுட்டுருக்கான். அதை வந்து ஊ அப்படின்ட்டு ஓடி போயிடுறாரு, மறுபடியும் வந்து நிற்கிறாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பூஜைலாம் நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது எப்பவுமே சுபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பூஜை பண்ணும்போது இது மட்டும் பண்ணுறது கிடையாது. அவங்க இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கணபதி ஹோமம் அதுக்கும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கும் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணும்போது வீட்டில் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமமும் லக்ஷ்மி பூஜையும் பண்ணாலே நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் பெரிய இதை பற்றி தெரிஞ்சவங்க வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுமே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் அது பெரிய செலவு கிடையாது. டெய்லி நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து போட்டு வச்சா கூட வருஷத்தில் இந்த பூஜை வந்து பண்ணலாம். நான் சில விஷயங்களுக்காக அப்படி தான் ஒரு உண்டியலில் வந்து காசு போட்டு வைப்பேன். அப்போ வருஷத்தில் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா காசு போட்டு வைப்பேன். அதே மாதிரி மாதம் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளோட முதல் வருமானம், அடுத்து ஏதாவது வருமானம் வந்தது அப்படின்னா அதையுமே எடுத்து தனியாக வைப்பேன். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அதில் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைப்பேன் குலதெய்வ கோயிலுக்காக போகிறதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு. இது நீங்கள் ரெகுலராக இது எல்லாத்தையும் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பூஜை பண்ணும் போதோ, ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் போதோ, இல்லை பெரிய பிள்ளை ஆகுது பசங்க அப்படின்னாக்கா அந்த காசு வந்து தனியாகவே இருக்கும். அதை நம்ம எடுக்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த காசை எடுக்காமல் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த நேரம் நமக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்காது. அதாவது காசு இல்லை, நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து தம்பியோட பிறந்தநாள் வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க, அம்மா நீங்கள் வந்து பெரிய சத்யாவுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டீங்க, நீங்கள் சின்ன சத்யாவுக்கு கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க அப்படின்னு. உண்மைதான். பெரிய சத்யாவுக்கு சும்மா சிம்பிளாக வந்து வீட்டில் கேக்கு வெட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் கூட அப்போ கிடையாது. நம்ம கடையில் போய் தான் எடுக்கணும். கடையில் போய் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இவர் வந்து ஐயர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அவர் வாயில் வந்ததை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதனால் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே அவரும் அதே வாயை வந்து அசைச்சிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியலனாலும் அவர் பேசுகிறதுக்கு இவர் பதில் பேசிக்கிட்டே இருந்தார். அதாவது சுற்றி வர முடியாது அப்படின்றதுக்காக நாமளே ஒரு 3 சுற்று சுற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கடைசியில் கலசத்து மேலே நம்ம வந்து பூவெல்லாம் போட சொன்னார். அதே மாதிரி எல்லோரும் லைனாக வந்து பூவெல்லாம் போட்டு முடிக்கிற ஸ்டேஜில் தான் நம்மளை பூவெல்லாம் போட சொன்னார். அன்றைக்கு வந்து வீட்டில் சிம்பிளாக வந்து சமைச்சிருந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் எல்லாேருக்கும் ஒரு 10-15 பேருக்கு சமைச்சு போகிறது. மத்தியானம் வீடியோ வந்து எடுக்க முடியல அன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. அதனால் மத்தியானம் சமைச்ச வீடியோவை எடுக்க முடியல. நம்ம இது கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறது, இல்லைனா ஒரு 4 குழந்தைங்களுக்கு சாப்பாடு, இல்லை 4 குழந்தைங்களுக்கு துணிமணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் செஞ்சால் கூட அது நமக்கு ஒரு புண்ணியம்தான். ரெண்டாவது அந்த குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும். முடித்தோடனே ரமேஷும் வரலட்சுமியும் அப்புறம் அந்த அக்னிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு பூஜை ரூம்லேயும் பூஜை முடிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் ஆரத்தி கொடுத்த உடனே நாங்கள் எல்லாருமே ஆரத்தி எடுத்துக்கிட்டோம். அங்கே பிறகு யோகனும் எடுக்கிறான் நான் கையை. இப்போ கோவிலுக்கெல்லாம் போனால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, கையை எடுத்துகிட்டு போய் அந்த ஆரத்தி எடுக்கிறாரு. இது எல்லாமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க செய்யும். அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாக அவங்க கண்ணில் படுற மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரத்தி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்தாச்சு. ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார். அப்புறம் எல்லாருக்குமே இந்த பச்சரிசியில் வந்து நம்ம மஞ்சள் கலந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அது கலந்து பூவோடு சேர்த்து யோகன் வந்து சின்ன குழந்தை, அதனால் ரமேஷும் வரலட்சுமியும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதே மாதிரி லக்ஷிதாவோ அதை பார்த்து அப்படியே பழகிட்டாவோ. இப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து நல்ல விசேஷங்கள் நடக்கும்போது அவள் வந்து காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்றது வந்து அவள் மனசில் பதிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அவங்க வந்து தானாகவே கற்றுப்பாங்க. இந்த பூஜையும் இந்த வீடியோவும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் குழந்தைங்களோட ஃபங்க்ஷனை நல்லாவே நம்ம வந்து பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து என் குழந்தை பிறந்த நாளுக்கு சேர்த்து வைக்கிறேன், படிப்புக்காக சேர்த்து வைக்கிறேன், அதில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்களா இருந்தால் கீழே அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.